வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் Poco X6 Pro இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ஆஃப்டர் 200 டேஸ் ரிவ்யூ தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைலில் நான் வந்து ஒரு 200 டேஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Poco X6 Pro 5G மொபைலோடைய 16 MP செல்ஃபி கேமராவில் பொக்கே எஃபெக்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ செல்ஃபி கேமராவோட வீடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேக்ரவுண்ட் பிளரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Poco X6 Pro 5G மொபைலோடைய ரியர் கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே எஃபெக்டில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதில் அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அண்டு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆல்சோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் Poco X6 Pro பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரைமரி மொபைலாக கிட்டத்தட்ட ஒரு 200 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட லுக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் இந்த லெதர் ஃபினிஷில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அண்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் லுக்ஸ் அண்ட் டிசைன் எனக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிசைன் ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லெதர் ஃபினிஷுங்கிறதுனால எனக்கு ரொம்பவே இந்த மொபைல் பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இந்த மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நல்லா தான் இருக்குது. இன் பர்டிகுலராக இந்த கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போட்டுருக்காங்க. ஸோ அந்த டிசைன் பேட்டர்ன் நிறைய பேர் பார்த்த உடனே கிளாஸ் கிராக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து டிசைன் தான் அது. ஸோ நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. ஒரு 6 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். ஸோ அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்டு ஹைப்பர் OSல ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா 1.0.12.0 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஒருவேளை Android 15க்கான அப்டேட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட்டை வச்சு தான் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ மொபைல் வாங்கின புதுசில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G நெட்வொர்க் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அண்டு ஹீட்டிங் வந்து இருந்துச்சு, பட் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஹீட்டிங்லாம் வந்து பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து 5G நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வீட்டு உள்ளே யூஸ் பண்ணும்போது 5G நெட்வொர்க் ரொம்பவே சூப்பராக அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து அதில் சம் லேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஹீட்டிங் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி 5G ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அதிகமாக கிடையாது. பட் இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 1 டே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய அந்த ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதாவது ஸ்டாண்ட் பை டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ இதில் அடுத்ததாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனில் 6.67 இன்ச்சஸில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே மட்டும் கிடையாது, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பீக் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 4-5 மொபைல் இருக்கிற இடத்துல இந்த டிஸ்பிளே மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ப்ரீமியம் வெர்ஷன் Poco F6 அப்படிங்கிற மொபைல் ஒன்று இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கூட இந்த பர்டிகுலர் Poco X6 Proவில் டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ டிஸ்பிளே, டச் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆப் ஓப்பனிங் டைம் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. அதில் எந்த வித லேக்குமே கிடையாது இப்போ வரைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் இதில் எனக்கு பிடித்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைலில் இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மொபைல் எதுக்காக வாங்குவாங்கன்னா கேமிங்காக வாங்குவாங்க. நான் கேமர் கிடையாது, பட் ஆஸ்பால்ட் மட்டும் நான் எப்போயாவது ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் ப்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. அதில் எனக்கு ஹீட்டிங் பிரச்சனை எதுவும் வரல. அட்லீஸ்ட் ஒரு ½ hour ப்ளே பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, லேக் ஆகிறதும் கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பால்ட் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ மற்ற கேமராக இருந்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு வேளை கேமராக இருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்ற கேம்ஸ் எதுவும் நான் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஸோ பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு லான்ச் பண்ணும்போது 27,000 கிட்ட இருந்தது நான் வாங்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அதுலேயும் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 19,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ரேம் ரோம் ரெண்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மொபைலில் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் இதில் இருக்கக்கூடிய சிப் செட்டு தான். அது வந்து MediaTek Dimensity 8300 Ultra அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் செட் உண்மையிலே வந்து ஒரு தரமான ஒரு சிப் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் வந்து உங்களுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுவாங்க. பட் எனக்கு கிடைச்சிருக்கிறது 1.2 மில்லியனோட அதிகமாகவே கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் டேட்டா அண்டு கால் நெட்வொர்க் ரிசப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கு. இதில் 5G+ தான் எப்போவுமே காமிக்கும். ஸோ உங்களுக்கு நெட்டை பொறுத்த வரைக்கும் ஜியோ வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கால்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது கிடையாது. கால் கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னும் போது உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ பாட்டம்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அண்ட் டாப்லேயும் அந்த ஸ்பீக்கரோட வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பீக்கரோட அவுட்புட் ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஷுவலாக பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு HDR10+ல் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா HEIF அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியான கிளாரிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு டே லைட் கண்டிஷனில் ஒரு சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பாட்டு கேட்குறதோ படம் பார்க்குறதோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா வந்து நமக்கு அந்தளவுக்கு சூப்பராலாம் இருக்காது, சுமாராக தான் இருக்கும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும். ஸோ லைட்டிங் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கேமராவோட அவுட்புட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஷூட் பண்ணது எல்லாமே அல்ட்ரா வைடு. ஸோ 8MP அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங்கில் சூப்பரான ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ அல்ட்ரா வைட்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பரான ஒரு இமேஜ் கிடைக்குதுன்னா நல்ல விஷயந்தான். சிலதெல்லாம் அல்ட்ரா வைடில் அந்தளவுக்கு கிட்டலாம் உங்களுக்கு ஃபோக்கஸே பண்ணாது, பட் இது வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மூவ் ஆகுது. ஸோ அதை வந்து நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஷூட் பண்ண பார்த்தேன், பட் அது வந்து கேப்சர் ஆகலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் கரெக்டாக இல்லை. இதுவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம ஷேக் பண்ணி எடுத்தாலும் OIS இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவுட்புட் நல்லா தான் இருக்குது. ஓரளவு பார்க்குற மாதிரியான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு 1x 2x அதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பரான டீட்டெயில்டான ஒரு இமேஜ் தான் நமக்கு கிடைக்குது. ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரியர் கேமரா ஓரளவுக்கு இல்லை, ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் நமக்கு ரியர் கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதில் எந்த லேகும் எனக்கு தெரியல. பட் செல்ஃபின்னு வரும்போது அதுலேயும் கலர் கன்சிஸ்டன்சி நமக்கு சுமாராக தான் இருக்குது. அதாவது ஒரு சில டைமில் கலர்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா கேமரா மொபைல் கிடையாது. பட் இந்த ஒரு 20,000 22,000 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது கேமரா நல்லா தான் இருக்குது. ஸோ செல்ஃபி பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அட்ராக்டிவான அவுட்புட் கிடைக்குது நல்ல லைட்டிங்கில், ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா சுமாரான அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ செல்ஃபியில் நம்ம டெஃபினட்டாக சூப்பரான அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் பெட்டராக இருக்குது, சம்டைம்ஸ் சுமாராக தான் இருக்குது.
ரியரில் பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைடு இந்த மாதிரி சன்லைட்டுக்கு நேராக ஷூட் பண்ணும்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் சன் இருக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. அதுவே கொஞ்சம் சைடில் வச்சு எடுக்கும்போது நல்ல அவுட்புட்டே கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு அல்ட்ரா வைடு, இது வந்து 1x. ஸோ அந்த 1x அப்படின்னும்போது மெயின் கேமராவோடைய சென்சார் நல்லா தான் வேலை செய்யுது. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஆம்னி விஷன் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2x. 2xல இன்னுமே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8MP அல்ட்ரா வைடு சுமாராக தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல கலரிங், நல்ல அவுட்புட், ஒரிஜினலான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கலர் பூஸ்டப் வந்து எப்பயாவது பண்ணுது சம்டைம்ஸு, பட் மெனி மோர் டைம்ஸ் வந்து கலர் பூஸ்டப் பண்ணுறது கிடையாது. இமேஜ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் உடையிற மாதிரி தெரியல. பட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குற லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது இமேஜ் குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு 20,000 to 25,000 நீங்கள் வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா வேறு சாய்ஸஸ் இருக்கும். பட் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு போக்கோவில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா போக்கோ X6 Pro ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா போக்கோவில் F6 பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. அது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மொபைலில் வந்து ஹீட்டிங் அண்ட் பேட்டரி ட்ரைனிங் இது ரெண்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரியும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட்டு கேமரா அப்படிங்கிறது ரியர் கேமரா நல்லாயிருக்கு, செல்ஃபி கேமரா சுமாராக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும். ரூம் லைட்டிங் கண்டிஷனில் நம்ம கேமரா அவுட்புட் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஓவராலாக ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது கேமரா வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு 20,000 22,000 பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஒரு டீலாக தோணுது. இதோட பெட்டரான சாய்ஸ் இந்த வேலையில் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பெஸ்ட் மொபைல் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ரெட்மி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ரெட்மியில் ஒரு தரமான மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக உங்களுக்கு அமையும். ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேமரா மட்டும் செக் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியரில் ஸோ அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் ஃபோக்கஸிங் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் தடுமாறுது. அதுவே 1x பார்த்திங்கன்னா நமக்கு லாங்கில் நல்லாயிருக்கும், ஆப்ஜெக்ட் கிட்ட போகும்போது சுத்தமாக பிளர் ஆகுது. 2xம் அதே மாதிரி தான், ஆப்ஜெக்ட் லாங்கில் இருக்கும்போது ஒரு ஷார்ப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட்டு கிட்ட கொண்டு போனீங்கன்னா இமேஜ் தடுமாற்றம் இருக்கும். அதுவே நீங்கள் மேக்ரோ மோடு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேக்ரோ மோடு ஆப்ஜெக்ட் கிட்ட போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பரான ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருக்குது. பட்டு உங்களுக்கு மேக்ரோ மோட் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ரோக்கு பதில் ஒரே ஒரு டெலஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி செல்ஃபி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஷூட் பண்ணுறதுல ஒரு கலர் தெரியுது, அதுவே இந்த விவோ மொபைலில் ஒரு கலர் தெரியுது. ஸோ கலர் வந்து விவோவில் நல்லா பூஸ்டப் பண்ணுது. அண்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா கலர்ஸு கொஞ்சம் நேச்சுரலாக காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த செல்ஃபியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அந்த சென்சாரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எனக்கு அந்தளவுக்கு அது வந்து இம்ப்ரெசிவாக படலை. அதே மாதிரி 64MP கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. டூரிங் நைட் டைம்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்ல அவுட்புட் கிடைக்கும். பட்டு அந்த நைட் மோடு எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நைட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணாமல் எடுத்தால் கூட நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.